துளசிதாசர் சரித்திரம் பாகம் 8 கடைசி பாகம். கேட்டீர்களோ சித்தர்களே அப்படின்னு நாபாஜி சித்தர் மேலும் சொல்ல தொடங்குறாரு. துளசிதாசர் ஹனுமாரோட அனுகிரகத்தினால ஸ்ரீமன் நாராயணரை எப்படி தரிசனம் பண்ணார்? நாராயணர் துளசிதாசரையே தேடி காசி க்ஷேத்திரத்திற்கு வைகுண்டத்தில் இருக்கும் தன்னுடன் இருக்கும் வைகுண்டத்தில் இருக்கிற சகல கோடி தேவர்களோட வந்து எப்படி தரிசனம் கொடுத்தார்னு பார்த்தோம். அதற்கப்புறம் துளசிதாசர் காசி க்ஷேத்திரத்திலேயே அந்த மடத்திலேயே ரொம்ப சந்தோஷமாகவும் பகவத் தியானத்திலையும் ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கிட்டும் எல்லா மக்களுக்கும் நல்ல சத் விஷயங்களை உபதேசம் பண்ணிக்கிட்டும் அங்க இருந்தாரு. ஸ்ரீமன் நாராயணர் துளசிதாசருக்கு அனுகிரகம் செய்து மறையும் பொழுது அத்வைத்த ஆத்ம போதனைய ஹனுமார்கிட்டையே கேட்டு தெரிஞ்சுக்குமாறு சொல்றாரு. ஹனுமார் தான் உனக்கு குரு, அதனால ஹனுமார்கிட்டையே கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்றாரு. துளசிதாசரும் மீண்டும் ஹனுமாரை சந்தித்து பிரார்த்தனை செய்து தனக்கு ஆத்ம அத்வைத்த போதனை செய்யணும்னு கேட்கிறாரு. அவரும் ஹனுமாரும் துளசிதாசருக்கு ஞானோபதேசம் செய்கிறார். அதன் பிறகு பகவான் பலவிதமான லீலைகளை துளசிதாசர் வாழ்க்கையில பண்ணிக்கிட்டே இருக்காரு. துளசிதாசர் மடத்தில தானே தங்கியிருந்தாரு. அங்க நிறைய சாதுக்கள் வந்து சாப்பிட்றதுக்காகவும் தூங்கறதுக்காகவும் மடத்திற்கு வருவாங்க. அது காசி க்ஷேத்திரம்ங்கிறதுனால எப்பொழுதும் ஜனக்கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அங்க வந்த சில சாதுக்கள் கபட சந்நியாசிகளா இருந்தாங்க. ஒரு சமயம் என்ன ஆச்சு, துளசிதாசர் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவர்கிட்ட உள்ள ஸ்வர்ப்ப பாத்திரங்கள் ஏதோ பூஜை பாத்திரங்கள்னு வச்சிட்டு இருப்பாரு இல்லையா, அதை திருடிட்டு போறதுக்காக முயற்சி பண்றாங்க. நடுராத்திரி அவங்க திருட முயற்சி பண்ணும்போது வாசல்ல 4 பேர் அவங்கள தடுத்து அடிச்சு திருப்பி உள்ள அனுப்பிச்சிடுறாங்க. வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டே மடத்துக்குள்ள வந்தவங்கள எல்லா சாதுக்களும் துளசிதாசர் உள்பட எழுந்து பார்த்து என்னாச்சு, ஏன் இவ்வளவு அடிபட்டிருக்கு, எங்க போயிட்டு வந்தீங்கன்னு அந்த சாதுக்களை விசாரிக்கிறாங்க. அந்த கபட சந்நியாசிகள் வலி தாங்க முடியாம தான் மூட்டையில கட்டின பாத்திரங்களை எல்லாம் அங்கேயே போட்டுட்டு, இதைத்தான் நாங்க எடுத்துட்டு போக முயற்சி பண்ணினோம், எங்களை மன்னிச்சிடுங்க, வாசல்ல நீங்க காவலுக்கு வச்சிருக்கிற 4 பேர் அடிச்சு உதைச்சு ரொம்ப துன்புறுத்திட்டாங்க, இப்படி காவலுக்கு சாதுக்களுக்கு ஆள் இருக்கும் தெரிஞ்சா நாங்க இந்த மடத்திற்கே வந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட துளசிதாசர், என்னது இது, இதில் இருக்கிற பாத்திரங்கள் தானே நீங்கள் ஆசைப்பட்டீங்க, இதை கேட்டால் நானே கொடுத்துருப்பேனே, காவலுக்கு நான் ஆள் வச்சிருக்கேனா, உங்களை இப்படி துன்புறுத்தியது யார், அதுவும் சாதுக்கள் கிட்ட ஆயுதங்கள் எப்படி இருக்கும், உங்களை இப்படி அடிச்சிருக்காங்களே, வந்து காண்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. எல்லோரும் வாசலுக்கு வந்து பார்த்தா யாருமே இல்லை. மடத்தில் இருந்த சாதுக்கள்லாம் 4 பக்கமும் போய் தேடி பார்க்கறாங்க. யார் அந்த 4 பேர், யார் இப்படி இவங்களை அடிச்சதுன்னு சுத்தி முத்தி தேடி பார்க்கறாங்க. அப்போ தோட்டத்து பக்கம் அந்த துளசிதாசருக்கு ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னர்கள் கோதண்ட பாணிகளாக தரிசனம் கொடுக்கறாங்க. நாங்க தான் உனக்கு காவல் இருந்தோம்னு சொல்றாங்க. ஏதோ எங்க கிட்ட கோவப்பட்டு வெளியில வந்து கத்தினியே, நாங்க என்ன தப்பு பண்ணோம், உனக்கு காவலாக தானே இருந்தோம் அப்படின்னு துளசிதாசர் கிட்ட நியாயம் பேசுறாங்க. துளசிதாசர் அவர்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, எனக்கு நீங்க காவலா அப்படின்னு தெரியாம கோவப்பட்டுட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு. உள்ள வந்து அந்த கபட சாதுக்களுக்கு தன்னுடைய வஸ்துக்கள் எல்லாம் கொடுத்து அவர்களை திருப்பி பத்திரமா ஊருக்கும் அனுப்பிச்சிடுறாரு. அப்புறம் இன்னொரு சமயம் துளசிதாசர் மடத்துல ஒரு சமயம் அன்னதானம் நடக்குது. அப்போ எல்லா சாதுக்களும் சாப்பிட உட்கார்ந்துருக்காங்க. புதுசா வெளியூர்லேருந்து வந்த ஒரு சாது சாப்பிட வரலாமான்னு கேட்குறாரு. எல்லோரும் வரவேற்று அவரை பந்தியில உட்கார வைக்கிறாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, நான் ஒரு ஞானிய கொலை பண்ணிட்டேன், அதனால பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது, அதை போக்கிக்கிறதுக்கு கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டேன், ஸ்நானம் பண்ணதுனால நான் இப்போ சுத்தமானவன் தானே, இங்கே நான் சாப்பிட்றதுல உங்களுக்கு ஆக்ஷேபனை இல்லையே அப்படின்னு கேட்குறாரு அந்த புது சந்நியாசி. அதை கேட்ட சுற்றி இருந்த சாதுக்கள்லாம், என்னது, ஒரு ஞானிய தபஸ்விய கொலை பண்ணிட்டு அந்த பாவம் போயிடுமான்னு நினச்சியா அப்படின்னு சொல்லி அவரை பந்தியிலேருந்து தரன்னு இழுத்து வெளியில கொண்டு போய் விட்டு அடிச்சு துன்புறுத்துறாங்க. இதை பார்த்த துளசிதாசர் அதிர்ச்சியாகி, எதற்கு இந்த கோபம், என்ன தவறு செய்திருந்தா என்ன, இப்போதான் மனம் திருந்தி வந்துட்டாரே
அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த சாதுக்கள், இவர் கொன்னது பிரம்மஞானிய, இந்த பிரம்மஹத்தி தோஷம் கங்கா ஸ்நானத்தினால போகாது, இவரை ஏத்துக்க முடியாது, இவருக்கு இங்க சாப்பாடு கொடுக்க முடியாதுன்னு அந்த சாதுக்கள் சொல்றாங்க. உடனே துளசிதாசர் அந்த சாதுவை பார்த்து, அந்த புது சந்நியாசியை பார்த்து, நீங்கள் 3 தடவை ஜெய் சீதாராம், ஜெய் சீதாராம், ஜெய் சீதாராம்னு சொல்லுங்க. சொன்னதுக்கப்புறம் உங்களோட பிரம்மஹத்தி தோஷம், அதற்கு மேலே என்ன பாவம் இருந்தாலும் எல்லாமே போயிடும். கங்கா ஸ்நானத்திலும் போகாத பாவம் பகவன் நாமத்தை உச்சரிக்கிறதுனால போகும். 3 தடவை பகவன் நாமத்தை ஜபிச்சுட்டு நீங்க தாராளமா வந்து சாப்பிடலாம், எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது அங்க வந்திருந்த புது சந்நியாசி தன் ஸ்வயரூபத்தை காமிக்கிறாரு. வந்த புது சந்நியாசி வேற யாரும் இல்லை, ஸ்ரீமன் நாராயணர் தான். தன்னுடைய முழு ரூபத்தை காமிச்சு அனைவருக்கும் அருள் பாலிக்கிறாரு. அனைவருக்கும் அனுகிரகம் பண்ணி பகவன் நாமத்தோட பிரபாவத்தையும் மகத்துவத்தையும் உணர்த்துவதற்காகத்தான் இப்படி ஒரு நாடகம்னு சொல்லி அங்கேயே மறைஞ்சு போயிடுறாரு. இதே போல இறந்தவரை எழுப்புறதுக்கும் துளசிதாசரை போல பகவானே வேஷம் போட்டுக்கிட்டும் வந்து ஒரு சமயம் நடத்துறாரு. இது போல பல லீலைகளை துளசிதாசர் வாழ்க்கையில பகவான் நடத்திக்கிட்டே வராரு. இப்படி நடத்தும்போது ராமச்சரித மானசையும் துளசிதாசர் எழுதி முடிச்சு அதையும் அரங்கேற்றம் பண்றாரு. இதை கேள்விப்பட்ட அக்பர் பாதுஷா முன்னாடியே தன்கிட்ட வேலை செஞ்ச துளசிதாசரோட புகழை பற்றி கேள்விப்பட்டு சந்தோஷப்படுறாரு. ஆனா துளசிதாசர் கிட்ட அவருக்கு ஞான விசாரம் பண்ணணும், விவாதம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. தன்னுடைய சபைக்கு துளசிதாசரை கூப்பிட்டு சகுண பிரம்மம் மேலானதா நிர்குண பிரம்மம் மேலானதான்னு வாதம் பண்றாரு. அப்படி பண்ணும்போது துளசிதாசர் ஸ்ரீராமர் தான் சகுணமும் ஸ்ரீராமர் தான் நிர்குண பிரம்மமும், நிர்குண பிரம்மமே ரூபமற்றது ரூபமானதும், இப்படி பலவிதமா நிர்குண பிரம்மத்தை பற்றியும் அதனால தன்னுடைய உபாசனா தெய்வமான சகுண பிரம்மம் எந்த விதத்திலும் குறைந்ததில்லைன்னும் வாதம் பண்ணி துளசிதாசர் அக்பர் பாதுஷாவோட மதிப்பையும் நன்மதிப்பையும் அடையிறாரு.